Hello, hi. Hello, hi. Welcome to my channel. ஏய் அர்ச்சி பேசு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுகிறேன் தெரியும்ல அண்ணாச்சி. Hello, hi. Welcome to my channel. நான் தருண். யாராச்சும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோ முழுக்க பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, இந்த நார்த் சென்டினல் ட்ரைப்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இந்த ட்ரைப்ஸ் வந்து இன்னும் சில இடத்துல அப்படியே இருக்காங்க. லைக் இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில், அது மாதிரி சில ஃபாரஸ்ட்டில் இன்னும் ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியுது, போய் பேச முடியுது. அவங்க அப்பப்போ அவங்களும் டவுனுக்கு வர்றாங்க, வந்து அவங்க ஏதாச்சும் தேவையானா வந்து வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் இப்பயும் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு 2025ல ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்ட இன்னும் எந்த ஹியூமன்ஸும் போய் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்குது. அதுதான் அந்த நார்த் சென்டினல் ட்ரைப் கம்யூனிட்டி. कृपया ध्यान दीजिए, सभी यात्रियों से निवेदन है कि डिस्पोजेबल वेस्ट क्रूज एनालाइजर क्रैश बैग पे हटा दें। धन्यवाद। Ladies and gentlemen, we are requested to kindly cooperate with the crew as they come around to collect disposable waste. Thank you. பார்த்தீங்கன்னா, இந்த அண்டமான் நிக்கோபார்ஸ்லேருந்து தள்ளி ஒரு 35 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஐலாண்டில் இருக்காங்க. லைக் இப்போதைக்கு வந்து இருக்கிற இந்த மீடியா நியூஸ் படி வந்து தெர் மேபி 300 to 400, ஒரு 300லேருந்து 400 பேர் இல்லை 500 பேர் வெளியே தான் இருக்காங்களாம். அதான் அந்த கடைசியாக அந்த ஐலாண்டில் அந்த உயிரோடு இருக்கிற அந்த ட்ரைப் வழியே கேட்டாங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்க வந்து அவங்க ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நம்ம ஜனங்களோட மிங்கிள் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே கரெக்டாக நடக்கலை. எப்படின்னா, இந்த முன்னே இந்த 70ஸ்லேருந்தையும் கொஞ்சம் பேர் வந்து அங்கே போன உடனே என்ன நடக்கும்னா, லைக் சம் ஆஃப் த ட்ரைப்ஸ் வந்து வெளியே இந்த செக்யூரிட்டி மாதிரி இருக்கும்ல, நம்ம இந்தியன் ஆர்மி கூட கன் வச்சுட்டு இருப்பாங்களா, அது மாதிரி சம் ஆஃப் த பீப்புள்ஸ் லைக் ஒரு 10லேருந்து 15 பேர் வந்து அந்த ஐலாண்டுக்கு வெளியே வந்து அந்த பீச் ஓரத்தில், அந்த ஐலாண்ட் பீச் அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த ஆரோஸ் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. யாருன்னா அவுட் சைடர்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க மேலே அட்டாக் பண்ணுறது. எதுக்குன்னா அவங்க அவங்க வந்து யாரும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த கம்யூனிட்டிக்கு வந்து தேர் லைக் அவங்க வந்து ஒரு செப்பரேட் ஒரு நார்மல் யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் எங்கள் யூனிவர்ஸ்குள்ளே யாரும் வரக்கூடாது, நாங்களும் எந்த யூனிவர்ஸ்குள்ளேயும் போக மாட்டோம்ன்ற மாதிரி. அவங்களுக்கு வந்து இந்த அவங்க எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு 2025 கூட அவங்களுக்கு வந்து இது மாதிரி வேறு மக்கள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்காங்க, இவ்வளோ டெவலப் ஆகிருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இந்த ஃபேஷன் சென்ஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸிங், இது எல்லாமே இல்லாமல் ஒரு இந்த எர்லி மேன்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த எர்லி மேன்ஸாகவே அவங்க இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 1990ஸ்ல கொஞ்சம் ஒரு பர்சன் போனாங்க. போய் அங்கே போய் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு போகிறப்போ அவங்களும் அப்பயும் அந்த அம்பு வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. கிட்ட வந்து நீங்கள் இதெல்லாம் இது இங்கே வெளியே வந்துட்டுருக்கேன், நீங்கள் ரிட்டர்ன் இங்கேருந்து போயிடுங்க, இங்கே தாண்டி வந்தீங்கன்னா உங்களை கொண்டுடுவான்ற மாதிரி. ஒரு சில பேர் வந்து போய் அவங்களுக்கு இந்த கோகோனட் ஆஃபர் பண்ணுறது, கையில் ஒரு சம் ஃபுட் பேக்கெட்ஸ் வச்சுட்டு போய் அதை ஆஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் வந்து ஹாய் பாய்ஸ் வந்துட்டு அவ்வளோதான். அதை தாண்டி வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ண விரும்பல. அவங்க வந்து அதை தாண்டி பேசுறதுக்கு போனால் இதுக்கு மேலே உங்களை வந்து கொண்டுடுவான்ற மாதிரி ஒரு ஒரு சூழல். அதனால் வந்து இவங்க அதை ரீச் பண்ணி அவங்க கல்ச்சர்ஸ் வந்து போய் பார்க்கவே முடியல. அந்த ஐலாண்ட் என்ட்ரன்ஸ் போய் அந்த என்ட்ரன்ஸில் அவங்ககிட்ட அப்படி பேசிட்டு அந்த ஆஃபர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரதான் முடிச்சே தவிர, யாருமே அது உள்ளே போய் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஷெல்டர்ஸ் எப்படி இருக்குது, அது இது வரையும் வந்து யாருக்குமே தெரியாது. மிச்ச மீதி ட்ரைபல்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க வந்து அலோவ் பண்ணிருக்காங்க, வேற ட்ரைபல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் போகிறப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு அந்த ஃப்ரெண்ட்லி கல்ச்சரை அடாப்ட் பண்ணிட்டு, ஓகே இவங்களும் ஹியூமன்ஸ் தான்ன்ற ஒரு இது இருக்குது எல்லா ட்ரைபல்ஸ்லையும். லைக் அமேசான் ஃபாரஸ்ட்லையும் சம் ஆஃப் த ட்ரைபல்ஸ் இந்த 2001, 2005 நடுவில் இந்த இந்த பீரியடில் என்ன நடந்துச்சுன்னா, அப்புறம் ஒரு சில பேர் வந்து அப்புறம் போக ஆரம்பித்தாங்க. லைக் இந்த ஜெர்னலிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க சொன்னால் எப்படியும் கேட்கவும் மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று போய் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க 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 ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பேர் வரும், அவங்க ஆத்தரைசேஷன் அவங்க போட்டுக்கலாம், இல்லை ஒரு பப்ளிஷர் ஆகலாம், இல்லை அது மேலே ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம். ஒரு புது விஷயத்த ஒரு எக்ஸ்போஸ் பண்ணால் அவங்க வந்து அவங்க தான் அந்த ஆத்தர் ஆவாங்கள்ல அந்த டாக்குமெண்ட்ரிக்கு. அது மாதிரி சில பேர் வந்து இந்த அந்த பீரியடில் 2001 2005க்கு அந்த நடுவில் கொஞ்சம் பேர் போக ட்ரை பண்ணாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, லைக் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
ஓகே இவங்க ஏதோ சம் ஆஃபரிங் பண்ணிருக்காங்க, நம்மளும் அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ம், அந்த ஒரு மியூச்சுவல் லைட்டாக ஒரு லிட்டில் கம்யூனிகேஷன் வந்து ஆரம்பிச்ச டைம் அது, அந்த பீரியட். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல இது மாரிலாம் இருக்கு. அவங்க கொஞ்சம் பேசினா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜர்னலிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து அந்த அந்த கண்ட்ரியோட கவர்ன்மெண்ட் சொன்னப்போ, அந்த கவர்ன்மெண்ட் ஆளுங்களோட அ அடுத்து அந்த படைய அனுப்பிச்சாங்க. அந்த போட்டோட, அந்த கார்கோ ஷிப்ஸோட அந்த படைய அனுப்பிச்சு, அவங்கள வந்து ஒரு 6 டூ 7 பீப்பிள்ஸ் வந்து அவங்க வந்து அந்த சிட்டி கல்ச்சருக்கு கூட்டு வந்தாங்க. அவங்கள கூட்டு வந்ததுல ஒரு 2 பசங்க, அ மிச்சம் மீதியெல்லாம் பெரியவங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூப்ட்டு வந்த ஒரு ஒரு நாள்லயே அந்த 24 ஹார்ஸ்ல என்னன்னா, அந்த பெரியவங்கலாம் செத்துட்டாங்க. ஏன்னா, அவங்களால அந்த அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா, அந்த ஃபாரஸ்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஸிஜன், அவங்க கல்ச்சர், அவங்க ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டு, திடீர்னு அந்த ஒரு புது கல்ச்சருக்கு இல்லனா புது கிளைமேட்டுக்கு வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து அது கஷ்டம். நம்மளும் அவ்வளோதானே. இந்த பழைய காலத்துலேருந்து இப்போ வெளிய வந்து சிக்கன் ஃப்ளூ அது மாரி நெறைய டிசீஸ்க்கு வந்து வேக்சினேஷன்ஸ் எல்லாம் நம்ம பொறந்தோனே போட்டுருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில ஆன்டிபாடிஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாரி இம்யூனிட்டி பவர் இருக்கு. அதனால தான் இப்போ வந்து இதுக்கு முன்ன நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஊரே இல்ல ஒரு ஒரு டவுனே இல்ல ஒரு வில்லேஜே மொத்த பேரும் ஸ்வைன் ஃப்ளூனால அட்டாக் ஆகி இறந்து போயிருப்பாங்க. இது மாரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி நோய்கள் எல்லாம் தடுக்க தான் இவங்க வந்து இந்த நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வச்சு இந்த அ வேக்சின்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போட்டு நம்ம சுத்துறதுனால தான் நம்ம அதுலேருந்து நம்ம தப்பிச்சுட்டு கொஞ்சம் சேஃபா சுத்திட்டு இருக்கோம். அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு நல்ல என்விரான்மென்ட்லேருந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஸிஜன் இல்ல ஒரு அந்த ஃபுட்லேருந்து திடீர்னு வந்து இந்த புது ஃபுட்டுக்கு நம்ம பொல்யூட் ஆன அந்த ஏருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறப்போ, அவங்க டக்கான்னு இறந்து போனாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் அந்த ரிமைனிங் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இவங்களும் இங்க தான் இங்க இறந்துட்டாங்கன்னு இமிடியேட்டா அவங்கள எடுத்துட்டு போய் விட்டாங்க. அதுவும் இல்லாத அப்பயே அந்த கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு. அ இங்க வந்து யாருமே போக்கூடாது. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்ட யாருமே போக்கூடாது. இப்போ இப்போ அந்த போன பசங்களே என்ன டிசீஸஸ் என்ன இது எடுத்துட்டு போனாங்களோ தெரியாது. நம்ம இத வச்சு கூட நம்ம அவங்க அவங்க கெரியர்ஸ் அந்த அந்த ஃபேமிலி அந்த குரூப் மொத்தமே இறந்துட்டாங்கன்னா, அதுக்கு நம்மளும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருப்போம். அதான் வந்து இதுக்கு மேல நம்ம வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு யாரும் போகக்கூடாதுன்ற கவர்ன்மெண்ட் வந்து 6 டூ 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லயே யாரும் அந்த பார்டர் அந்த அந்த நார்த் சென்டினல் கிட்ட வந்து யாரும் போகக்கூடாது. 6 டூ 7 கிலோமீட்டர்ஸ்க்கு வெளியவே நீங்க வந்து வேற ஐலேண்ட்ஸ் அப்படிலாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அந்த அந்தமான் ஐலேண்ட்ஸ் வந்து நெறைய இருக்கு. அங்க வந்து இட்ஸ் அ டூரிஸ்ட் பிளேஸ் கூட நெறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கவர்ன்மெண்ட் வந்து இந்த லாஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா போட்டாங்க. இங்கெல்லாம் போக்கூடாது, அங்கெல்லாம் போக்கூடாது. இந்த 6, 7 ரேடியஸ்ல தான் நீங்க சுத்தணும். இத தாண்டி அவங்க அவங்க சென்டினல் பார்டர் அது. அங்கலாம் நீங்க யாருமே போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நெறைய பேர் போக ட்ரை பண்ணாங்க. ஆனா அத பத்தி பர்ட்டிகுலரா நியூஸ்ல மீடியாவும் வரல. ஏன்னா நெறைய பேர் போய் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டுருக்காங்க. மீடியால, நியூஸ் சேனல்ல. ஆனா அதுக்கு கரெக்ட்டான ப்ரூஃபும் இல்ல. ஏன்னா அங்க ஒரு மீடியா எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்ல. புதுசா ஒரு பர்சன் போனாங்கன்னா, அவங்க ரிட்டர்ன் வர்றாங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு வேற ஒரு பர்சன் உயிரோட இருந்தா சொல்லுவாங்க. அந்த வேற ஒரு பர்சனும் அங்க இல்லல்ல. அந்த வேற ஒரு பர்சனும் அவங்க கூட போய் அவங்களும் அவங்க செத்துட்டு, அவங்க வந்து அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் மேன் ஈட்டிங் பீப்பிள்ஸ்ன்னு சொல்றாங்க. எப்படின்னா, மனுஷங்கள பிச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க சாப்பிட்டுறலாம். இல்ல அவங்க கொன்னு அப்படி போட்டுறலாம். எது வேணா பண்ணலாம். அது வந்து மீடியா வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. மீடியால அது எதுவும் கவரும் ஆகல. அப்புறம் இந்த 2018 அண்ட் 17 இந்த பீரியட்ல ஜான்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபிஷர்மேன கூப்பிட்டு, அந்த ஃபிஷர்மேன் இந்த ஜான் இந்த 2 பேரும் வந்து நார்த் சென்ட்ரல் போலான்னு ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா ஒரு பைபிள் எடுத்துட்டு போனாரு. இந்த ஜான்ன்றவர் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா அங்க இருந்து எதுவும் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகலல்ல. நம்ம போய் இந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனாரு. அவர் அங்க கிளம்புனதுமே என்ன பண்ணாங்கன்னா, அவரும் அங்க போனாரு. அங்க கிட்ட போனதுமே இந்த ஃபிஷர்மேன் சொல்லிட்டாங்களாம், நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இங்க தான் இருப்பேன். நீங்க இன்னும் போய் வாங்க. நான் வந்து இது தாண்டி வர முடியாது. எப்படி வந்து அந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அந்த ஒரு போட் வச்சுட்டு அங்கேயே நின்னுடுவாங்கல்ல. நான் இதுக்கு மேல வர முடியாதுன்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்கல்ல. அது மாரி அவர் வந்து என்னன்னா, ஓகே நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த சின்ன போட் ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, மாமுலா இந்த டிராஃப்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஷிப் போட்டு அவர் ஒன் டே வந்து அங்க போயிருக்காரு. ஐலேண்ட் கிட்ட. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஐலேண்ட்ல அவங்களும் ஸ்டார்ட்டிங்ல வந்து வரவேத்துக்கினாங்க. ஆனா அவங்களும் அலோவ் பண்ணல. அந்த பீச் மண்ண தாண்டி அந்த ஃபாரஸ்ட் உள்ளேக்கு அலோவ் பண்ணல. இவரு வந்து அந்த இந்த புக்ஸ் அதெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காரு. இவரும் அத வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்களே ஒரு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் நீங்க கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்ற மாரி. இவரும் அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் அப்புறம் திரும்பி அங்க வந்துருக்காரு. திரும்பி வந்துட்டு அப்புறம் மறுநாள் என்ன பண்ணாருன்னா, அப்புறம் வந்து அ சேம் இடத்துக்கு போயிருக்காரு. இந்த வாட்டி வந்து நம்ம எப்படியாச்சும் உள்ள போய் நம்ம வந்து நம்ம ரிலீஜியஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் உள்ளன்னு சொல்லிட்டு.
அது வந்து அன்னைக்கு கூட அந்த ஃபிஷர்மேன் போயிருக்காரு. இவர் போனவர் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வரல. ஃபிஷர்மேன் பார்த்துருக்காரு. அங்கேருந்து ஒரு அதுக்கு 24 ஹவர்ஸ் மறுநாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாடிய வந்து அது பீச் மேல புதைச்சிருக்காங்க. அவர் அதுக்கு முன்னே ஒரு லெட்டர் எழுதினாராம். இது மாதிரி நான் அங்க போயிட்டுருக்கேன். இது ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, இது வந்து முழுக்க முழுக்க என்னோடது தான். என்னோட பொறுப்பு தான். இதுக்கு வந்து யாரும் ப்ளேம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி தான் போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரி இவரு போய் போனதுனால என்ன நடந்துச்சோ தெரியல. அவரு அந்த 2வது நாள் போனப்போ அவர வந்து கொன்னுட்டாங்க. அந்த ஃபிஷர்மேனும் அவர் வந்து பார்த்துருக்காரு. அந்த கொன்னு எடுத்துட்டு வந்து ஒரு குழி தோண்டி புதைக்கிறது பார்த்துருக்காரு. அதான் வந்து லாஸ்ட்டா நடந்தது. அந்த நார்த் சென்டினலுக்கு ஒரு பர்சன் வந்து என்டர் ஆக போனது. அதுக்கப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் லாஸ் வச்சாங்க. எப்படின்னா 8 to 9 இயர்ஸ் வந்து ஜெயில் வந்து யாராவது அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்போதுலேருந்து யாருமே அங்கே போறதுக்கு ட்ரை பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக அங்கே போனால் செத்து இறந்துடுறாங்கன்னா யார் போவாங்க? அந்த ஃபியரில் வந்து ஒரு ஜனங்களாகட்டும் எல்லாமே அங்கே என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க தவிர போகிறதுக்கு யாரும் அதிகமாக ட்ரை பண்ணல. ஏன்னா அங்கே போனால் தான் அங்கே தான் கொண்டுறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி. ரீசெண்டாக வந்து 2025 மார்ச்சில் வந்து ஒரு பர்சன் போயிருக்காரு. ஒரு டயட் கோக்கு சம் கோகோனட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவரும் போய் அங்கே அந்த கோகோனட்டு அந்த கோக் வந்து கொடுத்துட்டு பேசிட்டு அவரும் உள்ளே போக முடியல. அந்த அவுட்டர் மேலே அந்த கம்யூனிகேட் மட்டும் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. அவர் வந்து இந்த மீடியாலலாம் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு யூடியூபர். நம்ம யூடியூப் பற்றி தெரியும்ல, ஏதாச்சும் இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போனால் நல்லா ஒரு வியூஸ் லைக்ஸ் எல்லாம் வரும்னு போயிட்டுருக்காரு. அவர் வந்து போய் ரிட்டர்ன் வந்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணதெல்லாம் நியூஸ்லலாம் பார்த்துட்டு அவருக்கு இப்போ ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் வந்து அவர் அரெஸ்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? அங்கே வந்து நார்த் சென்டினல்ல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. அது வந்து மேபி 500லேருந்து 200 இல்லை 150 ரெடியூஸ் ஆகிருக்கலாம், இல்லை இன்னும் இன்க்ரீஸும் ஆகிருக்கலாம். ஆனால் அவங்க தான் வந்து எந்த மீடியாவும் எந்த இதுவும் இல்லாமல் எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியாக இப்பயும் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் இன்னும் டீப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். நிறைய பேர் இது மேலே வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த வீடியோ யாராச்சும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.